வெல்கம் டு ஜேர்னி வித் ஜெய். நான் உங்கள் ஜெகன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோங்க. என்னன்னா, நாம் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பழங்கள், அதாவது எல்லா வகையான பழங்களும் நம்ம ஈஸியாக போய் மார்க்கெட்டில் வாங்கிடுறோம். ஆனால் அந்த பழங்கள் வர்றது எங்கேருந்து வருது, அதை விவசாயிகள் எப்படி பயிரிடுறாங்க அப்படின்னு சொல்லி என்னைக்கா நம்ம யோசிச்சிருக்கோமா? இல்லை இல்லையா? ஆனால் இந்த பழங்கள் எங்கேருந்து வருது அப்படின்னு சொல்லி நமக்கெல்லாம் தோணும். ஆனால் அதை பற்றி நம்ம பெருசாக யோசிக்கிறது இல்லை. அந்த பழங்கள் எங்கே இருந்து வருது, எந்த தோட்டத்தில் இருந்து வருதுன்னு சொல்லி நம்ம நேரடியாக போய் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட ஏறத்தாழ ஒரு 70%லேருந்து 90% ஆஃப் ஃப்ரூட்ஸ் நமக்கு மகாராஷ்டிராவில் இருந்தாங்க வருது. அப்படி அந்த ஒரு ஃப்ரூட்ஸ் தோட்டத்தை நம்ம நேரடியாக பார்க்க போகிறோம். நம்மளை இந்த இடத்துக்கு கூட்டு போகிறது ராயல் ஃப்ரூட்ஸ்ன்னு சொல்லி பழமண்டி வச்சுருக்காங்க பாலக்கோடில். எனக்கு கிட்டத்தட்ட ஏறத்தாழ 4 நாள் ஆச்சுங்க போயிட்டு வர்றதுக்கு. இங்கேருந்து போகிறதுக்கு சென்னையிலேருந்து 1200 கிலோமீட்டருக்கு மேலே ஆச்சு. ஆனால் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, எனக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அதை உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்றேன். கண்டிப்பாக இந்த வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லஞ்ச் முடிச்சிட்டு பக்கத்துலேயே ஒரு ஜூஸ் ஷாப் இருந்துச்சு. அதில் அப்படியே ஒரு ஃபலூடா அடிச்சிடலான்னு சொல்லி வந்துட்டு இருக்கு. கொஞ்சம் நீட்டாக இருக்கு, பார்க்கலாம் ஃபலூடா டேஸ்டா இருக்குன்னு. சாப்பாடை முடிச்சுட்டு அப்படியே பக்கத்துல ஃபலூடா பார்த்தீங்க. ஹோட்டல்ல ஃபலூடா சாப்பிட்டாச்சு, நல்லா இருந்துச்சு, அருமையா இருந்துச்சு. சாப்பாடு நல்லா ஹெவி. ஈவினிங் வரைக்கும் எது வேணாம். மணி இப்பதான் 1:30 ஆகுது. அதனால ஈவினிங் வரைக்கும் ஜாலியா அப்படியே நண்பர்கள் அவர்களை கூப்பிட்டு ட்ரிப்பை கண்டினியூ பண்ணுவோம். நாங்க போலாம். இப்போ இது ஓசூருக்கு போயிட்டு இருக்கோம். அப்படியே சாப்பிட்டாச்சு, நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு அதான் ஃபலூடாவும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே ஓசூருக்கு போறோம். அவரு நம்ம கூட வர்றவர் இருக்காரு. அவரை கூப்பிட்டு அவரோட பிரதர் பெங்களூர்ல இருக்காரு. அவரே அப்படியே பிக்கப் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டா போகணும். அது இன்னும் எந்த இடம் என்னன்னு தெரியல. ஆனா மகாராஷ்டிரா கார்டன் தான் போய் பார்க்க போறோம். மகாராஷ்டிரால எந்த தோப்பு எந்த ஏரியா என்னன்னு தெரியல. ஆனா 600 கிலோமீட்டர் சொன்னாங்க ஓசூர்ல இருந்து. அப்போ போயிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் எந்த ஏரியா நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நைட்டு அப்படி கார்லயே நல்லா ஃபுல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு இப்போ மார்னிங் அப்படியே ஒரு HP பெட்ரோல் பல்க்ல போயிட்டு ரெப்ரஸ் பண்ணிட்டு அப்படியே நல்லா குளிச்சுட்டு இப்போ மறுபடியும் நம்ம மகாராஷ்டிரா நோக்கி போறோம். இப்போ ஹோசூர்ல தான் இருக்கோம். ஹோசூர்லயே ஸ்டே பண்ணிட்டேன். கார்லயே ஸ்டே பண்ணிட்டு ஸ்ரீநிதினு ஒரு ஹோட்டல் இருந்தது. அந்த ஹோட்டல்ல வெளியே நல்லா இதா இருந்துச்சு. அப்படி காரை விட்டுட்டு அங்க உள்ள செக்யூரிட்டி சொல்லிட்டு படம் தூங்கியாச்சு. தூங்கிட்டு போயிருந்துச்சு. நல்லா குளிச்சுட்டு பாருங்க, டவலுக்குலாம் ஈரமா இருக்கு. நல்லா ஃப்ரெஷ் பண்ணிட்டு ஃப்ரெஷ் ஆகி மார்னிங் அப்படி இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை சூப்பரா மங்களகரமா கிளம்பியாச்சு. கிளம்பிட்டு இப்போ நம்ம ஹோசூர்ல இருந்து மகாராஷ்டிரா போற 600 கிலோமீட்டர் சொன்னோம் இல்லையா, அங்கதான் போறோம். அங்க இன்னைக்கு ஒரு பொம்மை கிரானைட் தோட்டத்துக்கு போறோம். அங்க உள்ள தோட்டங்களுக்கு போய் பார்க்க போறோம். அதை நம்ம இங்க இருந்து அப்படி போயிட்டு போக எல்லாத்தையும் அப்படி பார்த்துட்டே போலாம். பாருங்க, நம்ம விண்மில் மாற்றாங்க. அது உங்களுக்கு எப்படி சைஸ் தெரியும், அவ்வளோ பெருசா இருக்கு. இந்த சைட்ல இருந்து ஒரு 60 மீட்டர் இருக்கும் போல. அவ்வளவு பெரிய இடம், அவ்வளோ லாரிஸ் எல்லாம் நின்று ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பாருங்க, சென்டரை பாருங்க. இதாங்க நேர்ல பாக்குறோம். நம்ம ரோட்ல போகும்போது அந்த அளவு பெருசா தெரியல. நேர்ல பார்க்கும்போது தான் ஒரு ஏரியாவே பல ஏக்கர் கவர் ஆயிருக்குது.
ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அந்த விண்மில் பார்த்தோம் இல்லையா ஃபுல்லாக, அதில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணது சுரேஷ்னு சொல்லி. அவர் வந்து ராமநாதபுரம், நம்ம ஊர் ஆள். தமிழில் பேசணுன்னே அவரே வந்துட்டு பேசிகிட்டு இருந்தார். விண்மில்லை பற்றி நிறையா விஷயங்கள் சொன்னார். ஓகேங்களா. அவர் நம்ம வந்து பக்கத்தில் பார்க்கும்போது ஒவ்வொரு விங்ஸும் வந்து 75 மீட்டர் அப்படின்னு சொல்கிறாரு. 75 மீட்டர்னால் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ லென்த் இருக்குன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஒட்டு மொத்தமாக அந்த போஸ்டோட ஹைட் வந்து 120 மீட்டர் அப்படின்னு சொல்கிறாரு. ஆக மொத்தத்துக்கு அந்த விண்மீலை இப்போ கீழே வச்சு பார்க்குறதுக்கு அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. நம்ம வந்து மேலே இருந்து பார்க்கும்போது மாட்டி சுற்றிட்டு இருக்கும்போது நமக்கு தெரியாது. ஆனால் கீழே இருந்து பார்க்கும்போது ஆஹா, ஒரு விண்மில் மாட்டுறதுக்கே ஆல்மோஸ்ட் வந்து 35 lakhs மேலே வந்து சார்ஜ் பண்ணுவாங்களாம். அதனால் அந்த விண்மில்லை பார்த்தது அப்படி பக்கத்தில் இருந்து பார்த்தது அப்படி ஒரு சர்ப்ரைஸ். ஓகே, நம்ம அதை பார்த்தாச்சு. நம்மளோட வேட்டையை தொடரும். வாங்க அப்படியே போயிட்டே இருக்கலாம். சைடில் ரோடெல்லாம் பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா மழையும் பெஞ்சிக்கிட்டே இருக்குது. இந்த கிளைமேட் வந்து சூப்பர் கிளைமேட்டு. நல்லா வாங்க என்ஜாய் பண்ணிகிட்டே போயிட்டே இருப்போம். சூப்பரா இருக்குங்க. ஏரியாவே வேற லெவல்ல இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. இங்க நான் வந்து ஒவ்வொரு இடமும் பாக்குறதுக்கு நமக்கு மெய் மறந்து போய் நிக்கிறோம். அவ்வளவு அழகா இருக்குங்க. பாருங்க ஹில்ஸ். ஓகே, அப்படி அதுக்கு ஆப்போசிட்ல அவ்வளவு பெரிய டேம். ஆமா, நம்மளோட ஆறு நம்ம கூட வந்து எல்லாம் இருக்காங்க. சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. பிஸ்கட் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. இது வந்து இந்த டோல் பக்கத்துல நிக்கிறோம். இங்க இருந்து பிஜாப்பூர் போறோம். அதான் சரி அப்படி ஏதாவது சாப்பிடலான்னு சொல்லி இந்த இடத்துல ஒரு ரெகுலரா வந்து நிப்பாராம். அதனால இறங்கியாச்சு. இறங்கிட்டு ஒரு டீ அடிச்சுட்டு அப்படி கிளம்பலாம். மழை பெய்யுதுங்க கிளம்புனதுல இருந்து. சூப்பரா இருக்கு. அப்படி ஃபுட்டு ஓகேங்க. ரொம்ப ஆக ஓஹோ சொல்ல முடியாது. ஆனா ரொட்டி நல்லா இருந்துச்சு. ரைஸ் வந்து ஓகே. சாம்பார் அவ்வளவுதான். சாம்பார் சொல்றாங்க, ஆனா அது சாம்பாரான்னு எனக்கு தெரியல. ஓகே, ஆக மொத்தம் லஞ்ச் முடிச்சாச்சு. மணி 3 ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்து பொம்மகிரானைட் தோட்டத்தை பார்க்க முடியாது நினைக்கிறேன். ஏன்னா டைம் ஆச்சு இல்லையா. அதனால இன்னைக்கு போய் ஸ்டே பண்ணிட்டு நாளைக்கு போற மாதிரி இருக்கும். சரி, பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், கிட்டத்தட்ட நம்ம இங்கே வந்தாச்சு. இப்போ என்னன்னா, நம்ம இப்போ எங்கே போயிட்டு இருக்கோம்னா, இங்கே உள்ள லோக்கல் வியாபாரி, அதாவது நம்ம ராயல் ஃப்ரூட்ஸுக்கு வந்து அவங்க கொடுக்கக்கூடிய லோக்கல் வியாபாரி சப்ளையர்ஸை வந்து அவங்க வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஏன்னா இப்போ வந்து நம்ம போயிட்டுருக்கவங்க அவங்க வீட்டில் வந்து நம்ம ராயல் ஃப்ரூட்ஸ் ஓனர் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. எங்களை கண்டிப்பாக வீட்டுக்கு வந்தே ஆகணும்னு சொல்கிறாங்க. ஆனால் நாங்கள் வந்து நம்ம ஆல்டிஸில் போகிறோம். பாருங்கள், நீங்களே பாருங்கள், அப்படியே ஒரு காட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. ஏன்னா தோட்டம் அது ரொம்ப தோட்டத்துக்குள்ளே போகிறது வந்து வண்டியைகள் அடிபட்டுமான்னு தெரியல. பார்த்து போயிட்டுருக்கோம். அது ஒரு த்ரில் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. நீங்கள் அதை பாருங்கள். இப்போ அப்படியே வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்தால் இங்கே வந்து இவங்களோட உபசரிப்பு இருக்கு இல்லையா, ஆஹா, நெகிழ வச்சுட்டாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்கள்லேருந்து எல்லாரும் நம்மளை வந்து அவ்வளோ அன்போட கனிவோட வரவேற்ற அந்த வரவேற்பு இருக்கு பாருங்கள். எல்லாம் மாலை மரியாதை கொடுத்து இவங்க வந்து இந்த ஒரு தேங்காய் கொடுக்குறாங்க கையில். அந்த தேங்காய் வந்து அதாவது வர்றவங்களுக்கு அதை ஃபுல்லாக நார் எடுக்காமல் ஓரளவு நார் இது பண்ணி அதுக்கப்புறம் சால்வை போட்டு அதுக்கப்புறம் அவங்களோட பாரம்பரிய ஃபுட்டு எல்லாம் கொடுக்குறாங்க. நாங்கள் வந்து மனதார வயிறார நிறைவாக சாப்பிட்டுட்டு அந்த பசங்க சின்ன பசங்களோடையும் ஸ்பெண்ட் பண்ணோம். ஓகே, எல்லாம் சாப்பிட்டு நாங்க வந்து அப்படியே கிளம்புறோம். மறுபடியும் வந்து இந்த காட்டுக்குள்ள இந்த வேட்டை மாதிரி போயிட்டு இருக்கோம். அவர்தான் பாஸ். ஆமா, அவர்தான் இந்த ஏரியாவுக்கு பாஸ். நைட் ஆயிடுச்சுங்கிறதுனால இப்போ ஒரு ஹோட்டல் ரூம் போட்டிருக்கிறோம். தூங்கிட்டு
அப்படி காலையில் போயிட்டு இன்னொரு வியாபாரி இருக்காங்க, அவங்க தான் தோட்டம் நம்மளை கூட்டு போய் காமிக்க போகிறாங்க. நம்ம வண்டியில் போகல, அதனால் காலையில் நம்ம அந்த வண்டியில் அப்படியே ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம பொம்மகிரானைட் தோட்டத்தை பாக்குறதுக்கு அப்படியே பொலிவுல போறோம். நேத்து நம்ம ஆல்டிஸ்ல போனோம், எல்லா கீழே அடி வாங்கிச்சு. இந்த இதுக்கு காரு இதுதான் கரெக்டான காரு. வந்த உடனே கொஞ்சம் ஆக்சிலேட்டர் ஒர்க் ஆகல, எல்லாம் ரெடி பண்ணிட்டு பக்காவா எடுத்துட்டு ஒரு பாட்டு அடிச்சு ஓட்டுறாரு. இந்த ரோட்லயே 90க்கு மேல போறாரு. பாருங்க நம்ம டீம் எல்லாம். எவ்வளவு பெரிய வந்து சோலார் பிளான்ட் பாத்தீங்களா, கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான ஏக்கருங்க. பெரிய 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 பிளான்டா இருக்கு, கிலோமீட்டர் கணக்கில் போட்டிருக்காங்க. இங்க இருந்துலாம் வந்து பவர் ஜென்ரேட் பண்ணி எல்லா ஏரியாவுக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்களாம். பரவாயில்ல, இங்கேயே சோலார் பிளான்ட் எல்லாம் இருக்கு. இங்க பாருங்க, இங்க உள்ள பழங்கள் எல்லாம் எவ்வளோ பெரிய பெரிய பழமா, எவ்வளோ திரட்சியா நல்ல பெருசா இருக்கு பாத்தீங்களா. ஆனா நம்ம ஊர் சைடில் வந்து இந்த மாதிரி மாதுளைகள்லாம் பயிரிடுறோம், ஆனா அது அந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல குவாலிட்டியாவோ இல்லை பெரிய பழமா வர மாட்டேங்குது. அது ஏன்னு தெரியல. ஏதாவது விவசாய நண்பர்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஏன்னு சொல்லி கீழே கமெண்ட் போடுங்க. மாதுளை டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். டேஸ்ட் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. இது அடுத்த வாரம் அண்ணன் கட்டாயிடும் சார். அப்படி அடுத்த வாரம் நமக்கு வருமா? இங்க பாருங்க, இதெல்லாம் இங்க இருந்து பர்ச்சேஸ் பண்ணி நம்ம தமிழ்நாட்டுக்கு வருது. அதுதான் நம்ம ராயல் ஃப்ரூட்ஸ் வச்சிருக்காங்க, அதோட ஓனர். நம்ம கடை தான் அங்க பாலக்கோட்டுக்கு வந்துட்டு அங்க இருந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. இந்த மாதிரி தரமான பழம் மட்டும்தான் அங்க வருது. அதுவும் இங்க ரொம்ப ஒரு 20-25 வருஷமா பண்றாங்க. தரமான வியாபாரிகள், தரமான பழங்கள் தரமான தோப்புல இருந்து எடுத்து வருது. போலோ நீங்களும் சாப்பிடுங்க. பார்த்து முடிச்சாச்சு. இன்னொரு தோப்பு சொல்லியிருக்காங்க, அந்த தோப்புக்கு போவோம். அங்கே எப்படி இருக்குன்னு ஃபுல்லா போய் பார்க்கலாம். நம்ம தோட்டத்துல டிராகன் ஃப்ரூட் போட போறோம். அதுக்கு வந்து ஒரு 1.5 ஏக்கருக்கு ஃபர்ஸ்ட் போடலான் இருக்கோம். சரி, இங்க வந்துட்டும் எப்படி இருக்குது மகாராஷ்டிரா அப்படின்னு சொல்லியும் பாக்குறோம். அதுக்குதான் வந்து ஒரு தோட்ட விசிட் வந்தோம். அடுத்து அந்த ஃப்ரூட்ஸ் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நண்பர் தான் வந்து பிசினஸ் பண்றாங்க. பிசினஸ் வந்து அதான் அவங்க கூட வந்துட்டு டைரக்டா தோட்டத்துக்கே போய் எங்க எடுக்கிறாங்க என்னன்னு சொல்லி இங்க வந்து நிறைய தோட்டத்தை அவங்க எடுத்து வச்சிருக்காங்க, பணம் கொடுத்து வச்சிருக்காங்க. இங்க இருந்தா ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி வருது நம்ம தமிழ்நாட்டுக்கு. பாலக்கோடு, அந்த சேலம், தருமபுரி, நிறைய பெங்களூர், இந்த மாதிரி எல்லாம் ஃபுல்லா போகுது. அதனால சரி எப்படி இருக்குன்னு எல்லாம் வந்து பார்க்கணும்னு பார்த்தோம். நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. இப்போ 2வது தோப்பு பார்க்க போயிட்டு இருக்கோம். அதையும் ஃபுல்லா பார்த்துட்டு நம்ம டீட்டெயிலா அதை பத்தி பேசலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்களா மாதுளை தோட்டம் எப்படி இருக்குது? ரொம்ப அழகா இருக்குதா? பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்குது. அப்போ சாப்பிட்டா எவ்வளவு டேஸ்டா இருக்கும் பாருங்க. உண்மையிலே சாப்பிட்டு பார்த்தா ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு. இது வந்து இப்போ நம்ம இந்த இடம் வந்து மகாராஷ்டிரா கிட்டதான் நம்ம இருந்துகிட்டு இருக்கிறோம். பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஈஸியா ஒரு கடையில் போயிட்டு ஒரு 100 ரூபா 200 ரூபா கொடுத்து 1 கிலோ மாதுளை ஈஸியா வாங்கிடுறோம். ஆனா அதுக்கு பின்னாடி எவ்வளோ உழைப்பு இருக்கு பாருங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதுளையை வளர்க்குறதுக்கு விவசாயிங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு அதை குழந்தை மாதிரி பார்த்து வளர்த்து காய்க்க வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அதில் பழம் வந்ததுக்கப்புறம் வியாபாரிங்க அதை வாங்கி
கிட்டத்தட்ட மகாராஷ்டிராவிலேருந்து ஒரு 10லேருந்து 12 மணி நேரம் ட்ராவல் பண்ணி நம்ம தமிழ்நாட்டுக்கு வருது. அங்கேருந்து அந்த ஹோல்சேல் கடையிலேருந்து ரீட்டைல் ஷாப்புக்கு போயிட்டு அதுக்கப்புறம் கடைகளுக்கு வந்து நம்ம கைக்கு வருது. இதுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய உழைப்பு, எவ்வளோ பெரிய மக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா? இதுதான் ஒரு அழகான செயின்ங்கிறது. இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு காமிச்சதில் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். ஜேர்னி வித் ஜே. நான் உங்கள் ஜெகன். டேக் கேர். பாய்.